வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கால் பாதம் நல்லா வெடிச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா? வெடிக்கிறது அப்படின்றது லைட்டா வெடிச்சிட்டு இருக்கிறதும் உண்டு, பாலம் பாலமா பெருசு பெருசா இன்டெப்தா வெடிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெடிச்சிருக்கிறதும் உண்டு. அப்ப இந்த மாதிரி பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த செரோசிஸ் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, கால் பாதம் இல்ல கைகள்லயும் வெடிப்பா இருக்கும். அந்த மாதிரி கைகள்ல வெடிப்பு இருந்தாலும், கால் பாதம் ரொம்ப வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னாலும், சேத்து புண்ணு நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. அந்த பாதம் வெடிச்சு அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் ஆகி அதை நம்ம பெரியவங்களும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சேத்து புண்ணு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க. ஓகேங்களா? இது இந்த செரோசிஸ் இருக்கு அப்படின்னும் போது இது ஒரு விதமான நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ்னோட ப்ரிகசர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப செரோசிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸலண்டான ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. அதுக்கு மேல டாபிக்கல் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? லூப்ரிகன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்ப கால்ல இருக்கு அப்படின்றதுக்கு இப்ப பாத்துக்கலாம். கையில இருக்கிறது இன்னொரு பதிவுல பாக்கலாம். கால்ல அந்த மாதிரி பாதம் பெருசு பெருசா வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஹோமியோபதியில வந்து பாருங்க, இப்ப இதுக்கு இன்டர்னலி மெடிகேஷன்ஸும் கொடுப்போம். ஆனா இன்டர்னலி உங்களுக்கு வந்து உங்க உடம்பு பார்க்காம மருந்து நாங்க சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் சொல்றேன். அந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கோங்க. எப்படி போடணும் அப்படின்னா, கால் பாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பெருசா ஒரு பேசன்ல நல்ல கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுக்கோங்க. தாங்குற அளவுக்கு தொட்டு பாருங்க. தாங்குற அளவுக்கு சூடு இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு சோப்பு, இப்ப நாங்க வந்து சொல்றது ஹோமியோபதியில சில்கன் ஸ்டே சோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சில்கன் ஸ்டேலயும் கேலண்டுலா சோப் நாங்க சொல்லுவோம். அந்த கேலண்டர் சோப்பை வந்து கால்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த தண்ணியில முக்கி வைக்க சொல்லுவோம். முக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் முக்கி வைக்கணும். முக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில என்ன பண்ணணும் அப்படின்னா, அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அதுல விட்டுடணும். கேலண்டுலா சோப் நல்லா கால்ல தேய்ச்சிட்டு காலை கழுவிட்டு அந்த அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்ச தண்ணியில ஒரு படிகார கல்ல போட்டுட்டு முக்கி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் முக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அந்த படிகார கல்லையே எடுத்து காலை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். திருப்பி முக்கி வைக்கணும். காலை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும், முக்கி வைக்கணும். இப்ப இந்த படிகார கல்லு ஒரு அன்ஈவன் சைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப ஷார்ப்பா இருக்காத மாதிரி கொஞ்சம் மங்கலாக்கிக்கோங்க, மழுங்கலாக்கிக்கோங்க. அந்த காலை நல்லா தேய்ச்சி கொடுத்து முக்கி வைக்கணும். இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் முக்கிறதுக்கு, 5 நிமிஷம் தேய்க்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் இல்ல மொத்தமே 10 நிமிஷம் டைம் எடுத்து காலை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு லைட்டா தேய்ச்சி கொடுக்கணும். அந்த வெடிசெல்லாம், அதாவது அந்த வெடிப்பு எல்லாம் பெருசு பெருசா இருக்கு அப்படின் போது ரொம்ப வலிக்கும். அதனால நிதானமா தேய்ச்சி கொடுங்க. வெடிசெல்லாம் இல்லைங்க, வெடிப்புலாம் இல்ல, கால் ரொம்ப கொரன்னு இருக்கு, ரொம்ப வறண்டு போயிடுது, அப்பப்ப லைட்டா கீரலா வருது அப்படின்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கால் எப்படி இருக்கோ அதை பிரகாரம் தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியிலே முக்கி முக்கி எடுத்து கிளீனா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெல்லீஸான ஒரு காட்டன் துணி இல்ல வைப்ஸ் வச்சுக்கோங்க. வைப்ஸ் வச்சு ஒத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் நல்ல ஃபேன் காத்துல காலை நல்லா காய விட்டுடணும். காய விட்டா பின்னாடி ஹோமியோபதியில பெட்ரோலியம் ஆயின்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பெட்ரோலியம் ஆயின்மெண்ட் அப்படின்றத வாங்கிக்கோங்க. அது எல்லா கம்பெனிலயும் இருக்கு. ஷ்வாபேல இருக்கும், அதை விட்டு எஸ்பிஎல் இருக்கும். அந்த அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கிட்டு கால் ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் கம்முன்னு விட்டுருங்க. அது வந்து அப்சார்ப் ஆயிடும். அப்சார்ப் ஆன பின்னாடி அது துணியில பட்டாலும் ஸ்டெயின் பிடிக்காது. அதுக்கப்புறம் மேல ஒரு காட்டன் சாக்ஸ் போட்டுக்கலாம். காட்டன் சாக்ஸ் மெலீஸான ஒரு நல்ல குவாலிட்டி காட்டன் சாக்ஸா போட்டுக்கோங்க. போட்டுட்டு படுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யணும். கூட நான் முன்னமே சொன்ன மாதிரி தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதிகப்படியான பாடி ஹீட் இல்லாம பாத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, சாப்பாட்டுல இந்த கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு ஒரு 21 days அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பத்தியம் கிடையாது, பட் இருந்தாலும் பாடி ஹீட் ஆகக்கூடிய உணவுகள் அப்படின்றது வேண்டாம். எள்ளு கொள்ளு வேண்டாம். சோ இதை நீங்க எக்ஸ்டர்னலா பண்ணிட்டு உள்ள பாடி அதிக ஹீட் இல்லாம தண்ணி நிறைய குடிச்சிட்டு மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க காலை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்து வச்சுட்டு 21 நாள் கழிச்சு திருப்பி காலை பாருங்க. அப்படியே வந்து பட்டாட்டம் இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, அந்த சாக்ஸை கழட்டிட்டு காலை சும்மா நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சில்கன் ஸ்டே சோப் போட்டே வாஷ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கிளீனா தடவிட்டு திருப்பி வேற புது சாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடமாடுங்க. இத நீங்க ஒரு 21 days ஃபாலோ பண்ணுங்க. உங்க கால்ல இருக்க பெரிய பெரிய வெடிப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியா ஹீல் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் ரொம்ப சொரன்னு இருக்குங்க அப்படின்னா ரொம்ப பட்டாட்டம், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா ஆரோக்கியமா அந்த கால் பாதங்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா கால் பாதங்களையும் நம்ம பராமரிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா உடல்ல எவ்வளவு முக்கியமான உறுப்புகள் இருக்கு, அதனோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கால்ல இருக்கு. என்னென்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆக நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல
பதிவிடுங்க. அப்பதான் உங்களை பார்த்து உங்களோட பெனிஃபிஷியல் எஃபெக்டை பார்த்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் நீங்க நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.